Hello students, glad to meet you all in this video. இந்த வீடியோவில் நம்ம சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டை பற்றியும் எக்ஸாமினேஷன் டிப்ஸ் பற்றியும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நிறைய ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சோஷியல் சயின்ஸில் இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்குலாம் அது தெரியும். ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு பிரிச்சிருக்காங்க. சிவிக்ஸில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி, பார்லிமெண்ட்டை பற்றி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், கவர்னர், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். எக்கனாமிக்ஸில் மணி, பாலிசிஸ், டாக்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம எல்லா ஃபீல்டையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் பேசிக்காக இதெல்லாம் தெரியணும். அதனால் சோஷியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸாமுக்கு எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சோஷியலை படிக்கும்போது எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கணும். எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அதுதான் பேசிக். அது புரியலன்னா நீங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி படிங்க. அந்த டீச்சர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை தரோவாக படிக்கணும். ஃபஸ்ட்டு ஓரல் சொல்கிற அளவுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி பாருங்கள். 1க்கு 2 தடவை சொல்லி பாருங்கள். அதனுடைய ஸ்பெல்லிங்ஸை படித்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹோல் ஆன்சரையும் நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு தடவை எழுதுறது 2 தடவை படிக்கிறதுக்கு சமம். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா மனசில் அந்த கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் எடுத்தால் தான் அந்த சப்ஜெக்டில் நம்ம நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ அந்த ஆன்சர் தரோவாக இப்படி ஒரு ஆன்சர் எடுத்தால் இப்படி தான் தரோவாக படிக்கணும். எல்லா லெசன்ஸ்லேயும் இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை தரோவாக படிங்க. நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லி பாருங்கள். அது கூட உங்களுக்கு நிறைய இருக்குது, இதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு வேர்டை கீவேர்டு மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை கேட்டால் இந்த வேர்டு வந்ததுன்னா இந்த ஆன்சர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் ஒன் வே ஆஃப் ரிமெம்பரிங் த கரெக்ட் ஆன்சர். ஃபில்லப்ஸ்க்கு படிக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். ஈவன் சம்டைம்ஸ் இன்டீரியர் ஆல்சோ கேட்குறாங்க. ஸோ உள்ளேயும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கணும். ப்ளூ பாக்ஸில் கொடுத்துருக்கு, லெசன்ஸில் கொடுத்துருக்கிறதையும் ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தரோவாக எல்லாத்தையும் படித்தாதான் நம்ம அதில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 5 மார்க்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய பேரெல்லாம் வரும். அந்த பேரெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங்கோடு எழுதி பார்க்கணும். அப்போது கரெக்ட் ஸ்பெல்லிங் இருந்தால் தான் அந்த ஃபில்லப்ஸில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 1 மார்க்ஸில் 14 சூஸு இந்த ஃபில்லப்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் ஆன்சர் போகிறோம். இப்போ கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீஃப்லி அது படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி இருக்கும். மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்குன்னு மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஸ்டின்ஸை நல்லா வாசித்து அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்ன்றதை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்கணும். ஸோ எழுதி பார்க்குறதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இயர்ஸ் வர கொஸ்டின்ஸ் சிலது கேட்பாங்க ப்ரீஃப்லியில். இயர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் 1941, டிஸ்கிரைப் ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் 1919. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இயர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆன்சர்ஸை தரோவாக படித்து எழுதிக்கிங்க. மார்ஷல் பிளான் அது மாதிரி வர்றத கொஞ்சம் பெரிய பெரிய ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ்லேயே இருக்கும். அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இயரை எப்படி மனப்பாடம் பண்ணுறது ஹிஸ்ட்ரியில், அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நம்ம ரிப்பீட்டடாக படித்து மனப்பாடம் பண்ணும்போது தானாக ஞாபகத்தில் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீஃப்லி முடிச்சிட்டோம். அடுத்தது டீட்டெயில் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் டிஸ்டிங்விஷ் அண்ட் கிவ் ரீசன் இருக்கும். ஜியாகிரஃபி டிஸ்டிங்விஷில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் தட், வாட் இஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் வாட் இஸ்
நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த 2 பாயிண்ட்டுக்கு போகணும். அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸாவது கொடுங்க. அப்போ தான் எனி 2 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலும் 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் எழுதுறதே 2 பாயிண்ட்ஸ்னால் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மார்க்ஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்டிங்விஷில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுக்கணும். அதாவது இது எங்கேருந்து எங்கே இருக்குது, இட் ரன்ஸ் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச் டு கன்னியாகுமரி. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்னா அது கிளியராக புக்கில் கொடுக்கல, பட் இது கொடுத்துருக்காங்க. இட் ஸ்ட்ரெச்சஸ் அலாங் ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. அதே மாதிரி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் லைட்ஸ் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் லைஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பப்ளிக்கில் திருத்தும் போது இதுதான் கீ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் தரோவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் மீதி 5 மார்க்ஸும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். இந்த ப்ரீஃப்லியில் சில கொஸ்டின் வந்து கண்ட்ரீஸ் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் கேட்கும்போது இது ஒரு சின்ன டிப். ப்ரீஃப் ஃபார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸை எழுதிக்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு மறக்காது. அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக எழுதலாம். நவ் வி ஆர் கம்மிங் டு தி பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூஸ் இருக்கும். அந்த சூஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு சீரியல் நம்பர், ஆப்ஷன் அண்ட் ஆன்சர்னு போட்டு நீங்கள் நம்பர் போட்டு அந்த ஆப்ஷனை கரெக்டாக எடுத்து எழுதணும். கொஸ்டின் பேப்பரில் கை வச்சுக்கோங்க. அது சியா பியா பார்த்து அந்த சியை கரெக்டாக எடுத்து இங்கே எழுதணும். ஆப்ஷனை மாற்றிடக்கூடாது. ஸோ சி அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் எழுதணும், பி அப்படின்னு போட்டு இந்த ஆன்சர் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கும். பேப்பரை திருத்தும் போது டீச்சர்ஸ்க்கு வந்து இரிட்டேட் ஆகக்கூடாது. நல்லா ஈஸியாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கரெக்டாக எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பேப்பரில் எப்படி எழுதணும். அவங்களே மார்ஜின்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மறக்காமல் கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதணும். ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதும்போது எந்த அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது மேக்ஸிமம். அப்படியே அடிக்க வேண்டி வந்ததுன்னா பென்சில் வச்சு 1 or 2 கட்ஸ் அவ்வளோதான். பேனால் வச்சு அழுத்தி அதை அடிக்கணும் அப்படின்றதுல அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ஆன்சரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுனாலும் ஸ்கேல் பென்சில் வச்சு ஒரே ஒரு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கேப் விட்டு எழுதுங்க. வேர்டுக்கு வேர்டு கேப் விட்டு எழுதுங்க. ஒரு ஆன்சர் முடிஞ்ச உடனே கோடு போடுங்க. டீட்டெயில்ஸ் எழுதும்போது அந்த ஹெட்டிங்கை எழுதுங்க. எப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 அப்படின்னு போட்டால் அந்த ஹெட்டிங்கை எழுதி ஆன்சரை எழுதுங்க. சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள், பென்சிலில் வச்சு கோடு போடுங்க. அதுதான் வந்து நீட் ப்ரெசன்டேஷன். எந்த ஆன்சர்லலாம் நம்பர்ஸ் வருதோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த பர்சன்டேஜை நீங்கள் பார்த்து கரெக்டாக படிக்கணும். சரியா? அதிலெல்லாம் தப்பு வரக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தனியாக முழு கவனம் கொடுத்து படித்தாதான் அந்த 5 மார்க்ஸை நம்ம வாங்க முடியும். அடுத்தது வந்து மேப் செக்ஷன். மேப்பு டைம்லைன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போடுங்க. அந்த டைம்லைன் எப்போவுமே வந்து நம்ம டைம்லைன் போகும்போது நேராக வரைகிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அந்த ஸ்கேல் வரைகிறதுல. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், கொஸ்டின் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் எந்த இயர் டு எந்த இயர்னு எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்கேல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சி இன்சிடென்ட்ஸை எழுதணும். ஜியாகிரஃபி மேப்பும் அது உங்களுடைய ஆப்ஷன், வெதர் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் இந்தியா ஆர் தமிழ்நாடு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா டிசைட் பண்ணி அதில் உள்ள எல்லா பிளேசஸையும் புக்கில் உள்ள இன்சைடில் கொடுக்கப்பட்ட பிளேசஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கிளியராக நீட்டாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சான்ஸ், மார்க்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பேசிக் என்னென்னா ப்ரிப்பரேஷன், பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன், தென் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த 4 ஸ்டெப்பும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க. நான் அட்டன் பண்ண போகிறேன், இந்த செக்ஷனை படிக்க போகிறேன், வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு கொடுக்க போகிறேன், இத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் இத்தனை டீட்டெயில்ஸ் படிச்சிருக்கேன், ஸோ இதை எழுதி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணி படிக்கணும். சோஷியல் எக்ஸாமுக்கு 3 நாள் டைம் இருக்குது. அதனால் தாராளமாக ஒரு நாள் ஒரு செக்ஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் மேப்பும் டைம்லைனும் வரைஞ்சி பார்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அந்த செக்ஷன்லேயும் மார்க் போகாமல் பார்த்துக்கலாம்.
ஆனால் அதில் வந்து ஒரு 2 மார்க்ஸும் இல்லை ஃபில்லப்ஸு இல்லை சூஸு எதுலேயோ ஒன்று இன்டீரியர் கேட்குறான். அதனால் அதெல்லாம் நீங்கள் தரோவாக பார்த்தீங்கன்னா தான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சென்டம்க்கு செக் வைக்கிறதுக்காகவே வந்து அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஸோ அவங்க கொஸ்டின் பேப்பரே வந்து எல்லா லெவல் ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக இருக்கிறதும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எல்லா லெவலையும் வந்து அவங்க அப்ளிகேஷன் லெவல் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம தரோவாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட். அதில் வந்து நிறைய பேர் நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட சில நேரம் விட்டுடலாம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஹாலில் இல்லாமல் யாரையும் வேடிக்கை பார்க்காம நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக கரெக்டாக செஞ்சு எழுதிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்து டைம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆன்சர்ஸ் தரோவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யோசித்து டைம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக எழுத முடியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு வருஷம் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ அந்த 3 ஹவர்ஸை கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக எழுதி கரெக்டாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் வாங்க சான்சஸ் ஆகுது. இன்னும் சென்டம் வாங்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஐடியாஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஷைன் இன் லைஃப். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.